ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே இதை ஒரு முறை கேட்டுட்டு நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வந்தாயே ஆனால் நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாகவும் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஆம் என் செல்வமே, ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றி பெறாம உன் மனசுக்குள்ள சந்தோஷத்தை தராம என்னடா இது இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போதும் இன்னைக்கு அது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? நீண்ட நாளாக அப்படி உனக்கு நடக்காத விஷயமும் கிடைக்காத விஷயமும் தான் இப்போது நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். உனக்குள்ளேயே பிரபஞ்ச சக்தியாக நான் இருந்து எல்லாவற்றையும் உன்னை நல்லபடியாக நினைக்க வச்சு உன் நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ற பலனையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கேன். எந்த அளவுக்கு இந்த முருகன் மீது பக்தி கொண்டு நீ நம்பிக்கையோடு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருப்பது போல ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறைகளும் இருக்க தான் செய்து. ஆனால் எந்த ஒரு மனிதன் முழுவதுமாக என்னை சரணடைஞ்சு என் வாழ்க்கையை சரி செய் முருகான்னு என்கிட்ட பொறுப்பை விடுறாங்களோ அவர்களுக்கு உரிய நல்லதை நான் நடத்துவேன். அப்படிதான் என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னால் முடியுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் முழு மூச்சாக வச்சுக்கிட்டு செயல்படு. எல்லா விதமான எதிர்மறையான பிரச்சனைகளிலிருந்தும் சூறாவளியாய் உன்னை சூழ்ந்து வரும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையின் கடைசி வரை என்னையே நினச்சிக்கிட்டு அன்பு செலுத்தி இறுக்கமாக நீ என்னை பிடிச்சிக்கிட்டினா நான் உனக்கு துணையாக உறவாக அப்பாவாக இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி சரி செய்வேன். இந்த உலகத்தில் உன் கூட பிறந்தவங்களும் உன்னை பெற்றவங்களும் நீ பெற்ற பிள்ளைங்களும் எப்போதும் எல்லா காலத்திலும் உன் கூடவே இருந்துட மாட்டாங்க. எல்லா உறவுகளும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மனிதர்களை விட்டு விலகி போகக்கூடியதோ பிரியக்கூடிய உறவுகளாக தான் இருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையில் என்றைக்குமே உன்னை விட்டு விலகாத, உன் கூட சண்டை போட்டு பிரியாத உனக்கு முக்கியமான உறவுன்னா அது முருகன் நான் மட்டும்தான் என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ எதுக்கும் சோர்ந்து போகாத. நீ செஞ்ச புண்ணியமும் உன்னுடைய நன்மைகளும் நல்லதும் நிறைய இருக்கிறதால அதற்கு பலன் கொடுப்பதற்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உனக்கு கெட்டது செஞ்சவங்கள நான் எதுவுமே செய்யலை, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கல. ஒருத்தர் உனக்கு தீங்கு செய்கிறார்னு தெரிஞ்சும் கூட நான் அவர்களை கண்டுகொள்ளவோ கண்டிக்கவோ இல்லைன்னு தானே நீ வருத்தப்படுற. நான் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்றது உனக்கு தெரியாது. அவங்க இப்போதைக்கு வெளியே கஷ்டப்படாதது போல காட்டிக்கிட்டாலும் நல்லா வாழ்வது போல உனக்கு தெரிந்தாலும் உனக்கு தீங்கும் துரோகமும் செய்த அந்த நபர் வாழ்க்கையில் எவ்வளோ காட்ட தான் போகிறேன். நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இரு. ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் கெட்டது செஞ்சுட்டு உன் நிம்மதியை அழிச்சிட்டு அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேனேன் செல்வமே. எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான்னாலும் நல்லது செய்கிறவங்க எனக்கு பிடிச்ச பிள்ளை, கெட்டது செய்கிறவங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கும் நான் தானே தகப்பனாக இருக்கேன். அவர்களையும் நல்வழிப்படுத்தி திருத்தி அவர்களையும் நல்ல முறையில் வாழ வைக்க தான் போகிறேன். அதற்காக தான் அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உனக்கு கெட்டது செஞ்ச அந்த துஷ்டர்களுக்கும் துரோகிகளுக்கும் இப்போது அதற்குரிய தண்டனை காலத்தை கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சூழ்நிலை மிக மோசமானதாக இருக்குதுன்றது இப்போது உனக்கு தெரியலைனாலும் கூடிய சீக்கிரம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். சரி, எது எப்படினாலும் இருக்கட்டும். ஓ மனசில் நீ யாரையும் அழிக்கணும், கெடுக்கணும், பழி வாங்கணுன்ற எண்ணத்தை ஒருபோதும் உருவாக்கி கொள்ளாதே. எப்போவுமே உன் மனசில் நல்ல எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் தான் இருக்கணும். அதையும் தாண்டி ஏதாவது கெட்ட சிந்தனைகளோ எதிர்மறையான எண்ணங்களோ வந்தால் உடனே அதை அழித்து விடு என் செல்வமே. எப்போவுமே உனக்கான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக தனியாக யோசிக்கிறாய்? நீ யோசிக்க வேண்டியது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், உன் வாழ்க்கைக்கு என்ன முயற்சிகளை செய்யணும், என்ன உழைப்பை கொடுக்கணுன்றது மட்டும்தான். உன் கவனமும் உன்னுடைய சிந்தனையும் எப்போவுமே உன் வாழ்க்கையை மாற்றுவதிலும் ஜெயிப்பதிலும் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ.
உன் வாழ்க்கையில் இனி என் வழிகாட்டுதல் படி தான் எல்லாமே நடக்க போகுது. உன் வாழ்க்கையை நான் தீபமாக ஏற்ற போகிறேன். கூடிய சீக்கிரம் அது பிரகாசமாக ஜொலிப்பதை எல்லாரும் பார்த்து வியந்து, நீ எப்படி இந்த அளவுக்கு முன்னேறின, உன் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு உன்கிட்டயே வந்து ஆச்சரியப்பட்டு கேட்க தான் போகிறாங்க. நான் எப்போதும் உன்னுடன் துணையாக உன் கூடவே இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்க போகிற நானே எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பேன். நீ என்னை முழுசாக நம்புனினா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தான் இன்று இரவோடு இரவாக நடத்த போகிறேன். இந்த நிமிஷம் இந்த நொடியே நீ என்னை முழுசாக நம்பி உன் வாழ்க்கை மொத்தத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. எதை உனக்கு செய்யணும், எதை உனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாது, எதை உன் கைகளில் கொடுக்கலாம், எதை உன் கைகளில் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நானே முடிவெடுத்து நல்லபடியாக செஞ்சு முடித்து உன் வாழ்க்கையை நிறைவானதாகவும் நிம்மதியானதாகவும் உனக்கு மாற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக எந்த எதிரியும் இருக்க விடமாட்டேன். துரோகிகளே உன்னை சூழ்ந்து நின்று சூழ்ச்சி செஞ்சு உன்னை அழிக்க நினைச்சாலும் என்னை நம்பி வாழும் உன்னை கைவிடாம உன் துரோகிகளை அழித்து எதிரிகளை வீழ்த்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே இப்போது அழுது கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை அழகான எதிர்காலமாக மாற்ற போகிறேன். நாளைக்கு நிச்சயமாக நீ வெற்றி பெற்றாய் என்கிற நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். அதாவது நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் மாறி எல்லாமே சரியாகி உன் எதிர்காலமும் உன் குடும்பத்து எதிர்காலமும் நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக தானே இத்தனை காலமாக போராடிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு ஏகப்பட்ட அவமானங்களும் பிரச்சனைகளும் வர்றதுன்னு நான் பார்க்குறேன். உணர்ச்சி வசப்பட்டு நீவாக வேற எதையாவது தப்பையும் சிக்கலையும் இழுத்து விட்டுக்கிற. முதல்ல உணர்ச்சி வசப்படாமல் எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக அதே நேரத்தில் அமைதியாக இரு. யாரெல்லாம் உன்னை குறைச்சி மதிப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நீ தப்பே செய்யாமல் உன்னை விமர்சித்து குறை சொன்னார்களோ அவர்கள் முன்பாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்க போகிற. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டினா இருக்கிறதையும் இழந்து விடுவாய். மாய வலையில் சிக்கி கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கிறதுல எது உண்மை, எது பொய், எது மாயை, எது உண்மைன்னு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட நான் வந்திருக்கேன். முதல்ல நான் சொல்கிறது போல கேளு. உன்னுடைய கவனம் முழுவதும் இப்போது என்னை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். ஏன்னா உனக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இப்போது நான் அறிவுரை சொல்ல போகிறேன். உன் மனசை சிக்க வைக்கவும் உன்னை தப்பான வழியில் வழி நடத்தவும் பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் விரிக்கிற வலையிலையும் நீ விழுந்துடாம எந்த சிக்கலிலும் போய் மாட்டிக்கொள்ளாம இப்போது அமைதியாக இரு. உன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் எந்த குறையும் இல்லாமல் சரியாக செஞ்சு முடி. என்னை தவிர உன்னை சரியாக யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்ய. மற்ற மனிதர்கள் உன்னை நோக்கி 1000 விமர்சனங்களை வீசி எறிஞ்சாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாண்டி கடந்து போய்கிட்டே இருந்துடு என் செல்வமே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காக இப்போது நான் வந்துட்டேன் அல்லவா. பணமே பிரதானம்னு நினச்சி பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை அவமதித்து உன்னை அவமரியாதை செய்பவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்க்குறேன். அதே நேரத்தில் அவங்க கண்ணு முன்பாகவே உன் நிலையை உயர்த்தி உனக்கு நிறைய காசு, பணம், செல்வம், சுகம், சொத்துன்னு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கை மூலமாக நான் அவர்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நடக்க தான் போகுது. நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிற. இப்போது உன்னை தொடரும் தோல்விகளும் துயரங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போய் கூடிய சீக்கிரம் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே. இந்த முருகன் நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் ஒருபோதும் பொய்யான வாக்கை கொடுக்க மாட்டேன் என் செல்வமே. வானவில் வரும்போது வானம் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே போல் உன் மனசில் நம்பிக்கை வரும்போது உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும்.
ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவன் கையில் அழகான வாழ்க்கையை நான் கொடுத்து தான் அனுப்புகிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையை நம்பிக்கையை கொடுத்து வளப்படுத்திக்கிறதும் சந்தேகத்தை கொடுத்து வாழ்க்கையை அழிச்சிக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றி காட்டுவேன். இந்த உலகத்தில் பல இடத்துல பிறந்த நதிகள் எல்லாம் ஒன்றா வந்து ஒரு கடலில் போய் சேர்றதை போல நீ என்னை வந்து சேர்வதற்கு பல பாதைகள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பாதையும் உனக்கான நல்வழியான பாதையாக இருக்கும். அதாவது நீ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் செய்கிறியோ அந்த பாதையின் மூலமாக நீ என்னை வந்து சேர்வாய். எந்த ஒரு மனிதன் எந்த நன்மைகளை செஞ்சாலும் கடைசியில் அவன் வந்து சேரக்கூடிய இடம் நானாகத்தான் இருக்கும். யார் நல்லதை செஞ்சு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஆளாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு என் அருளும் ஆசிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்னையே நம்பி வாழக்கூடிய என்னை பக்தியோடு வணங்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கைக்கான துணையாக நான் இருந்து வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன். நீ கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உன் கூட உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கேன். உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? ஒரு நொடியில் நீ என்னை கூப்பிட்டா கூட அடுத்த நொடியே நான் வந்து உனக்கு துணையை அனுப்பேன். உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நான் பரிசாக கொடுப்பேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் பல பிரச்சனைகளும் சில தடைகளும் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் இப்போது நீ எல்லா தடைகளையும் சிக்கல்களையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் முழுசாக மாறி உன் வாழ்க்கையே மிக உயர்வானதாக ஆகும்படி செய்ய போகிறேன். நீ எதை செஞ்சாலும் அதை முழு விருப்பத்தோட மனசு ஒன்றி முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்தி செஞ்சாதான் அது வெற்றியை கொடுக்கும். அதை விட்டுட்டு இதை செய்யணுமான்னு கடமைக்காகவும் செய்யாத. மனம் சோர்ந்து போய் சோம்பேறித்தனத்தோடும் செய்யாதே. மனச்சோர்வோடு எதையும் செய்யாமல் புத்துணர்ச்சியோட நம்பிக்கையோடு நீ எதை செஞ்சாலும் நீ செய்யும் வேலைகளுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அந்த பலனை கூட நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். சில வேலைகளையெல்லாம் உன்னை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாதுன்னு இருக்கும் தானே. அப்படி வேறு யாராலும் செய்ய முடியாத வேலையை நீ முன்னின்று சரியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுக்க தயாராகு. ஏன் நான் தான் எல்லாத்தையும் செய்யணுமான்னு யோசிக்காத. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு திறமையை கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி நீ உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உனக்கான வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டினா நீயே கவனிக்காமல் உன்னை கவனித்தவங்க பல பேர் இருப்பாங்க. அப்படி உன் வேலையை நீ சரியாக செய்ததை சிறப்பாக கவனித்த சில மனிதர்கள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் உயர்வையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் நம்ம இதை செஞ்சால் அது நடக்கும், இது கிடைஞ்சா அது கிடைக்கும்னு பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை முழு மனசோட புத்துணர்ச்சியோட முழு திறமையையும் பயன்படுத்தி செய்யும்போது உனக்கே தெரியாமல் யாராவது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதரின் கண்களில் நான் உன்னை காட்டுவேன். அவங்க உன்னுடைய வேலை திறமையையும் அபரிமிதமான முயற்சியையும் பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டு அவங்க கூடவே வச்சு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வரவழைப்பார்கள். இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம செய்கிறதை யார் பார்க்க போகிறாங்க, நம்மளை யார் பாராட்ட போகிறாங்கன்னு ஒருபோதும் யோசிக்காமல் எப்போவுமே நல்லதை நினச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் நல்லபடியாக செய்ய பழகு. உன் மனசில் இப்போது எந்த தப்பான சிந்தனைகளும் இல்லை, தவறான யோசனைகளும் குழப்பமும் கூட இல்லை. ஏன்னா எல்லா தப்பான விஷயங்களையும் உன் மனசுலேருந்து நான் எடுத்துட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மொத்தமுமே சரியாகிவிடும் என் செல்வமே. இன்னையிலிருந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் எல்லாத்தையும் நல்லபடியாக சரியாக செய்யணும்னு முடிவெடுத்து உன்னுடைய வேலைகளை ஆரம்பி. எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்து நீ நினச்சதை விட நீ ஆசைப்பட்டதை விட உன் வாழ்க்கை மாபெரும் முன்னேற்றத்தை பெறும்படி உனக்கு துணையாக இருப்பேன்.